சில இடத்துல கட்டியிருப்பாங்க. அப்போ ஒரு மனிதனை கட்டி போட்டால் செயல்படுத்த முடியாது. அவங்க எப்படி செயல்பட முடியும்? கட்டி போட்ட ஒரு மனுஷனால் செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல கட்டை உடைத்து கட்டை கட்டி அவங்களுக்கு சுபமாக இருக்கிறதுக்காக, அதாவது உடல் நலமும் சரி, மனநலமும் சரி, பொருளாதார நிலையும் சரி நல்லா இருக்க யாகத்தை பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம். இது அவங்க இல்லத்தில் வச்சு தான் பண்ணணும். இப்போது வர பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஒருவரும் ஒரு இடத்துலேருந்து வருவாங்க. எந்த இடமா இருந்தாலும் நீங்கள் போய் பூஜை பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக. ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல நம்மளுக்கு இப்போ பூஜை இருக்குது. ஒன்று கோயம்புத்தூரில், ஒன்று குளித்தலையில், ஒன்று ஈரோட்டில். இப்போ 3 இடத்துல நம்ம பூஜை பண்ண வந்துடும். ஆனால் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிரச்சனை, அதுக்கேற்ற பூஜைகள் புனஸ்காரங்கள். நம்ம களம் போட்டும் பூஜை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் யாகம் பூஜை பண்ணுறோம். அது இல்லாமல் வேறு முறைகள், தாந்திரிக முறைகள்லையும் பண்ணுறோம். அது எந்த நாடாக இருந்தாலும், எந்த மாநிலமாக இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும்.